ஹாய் சரீஷ், வெல்கம் டு நியூ ட்ரெண்ட் டூர்ஸ் அண்ட் நைட் லைஃப் டூர்ஸ். இப்போ இந்த வேலை நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கோவாவோட சூப்பர் ட்ரிப். இந்த பர்டிகுலர் ட்ரிப் வந்து ட்ரெயின்லேயும் பண்ணுவோம், இல்லை ஃப்ளைட்லேயும் பண்ணுவோம். நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணி தருவோம். ட்ரெயின் வந்து வயா பெங்களூர் வந்து கனெக்டிங் ட்ரெயின் 24 ஹவர்ஸ் ஆகும். அப் அண்ட் டவுன் 2000 rupees அப்ராக்சிமேட் ஃபேர் ஆகும். ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளைட் இருக்குது, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 rupees ஆகும் ஒன் வே. ஃப்ளைட் சீக்கிரமாக புக் பண்ணிங்கன்னா சீப்பாக கிடைக்கும். நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டல் வந்து கலங்குட். ஸோ காரில் தான் நம்ம பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாமே பண்ணுவோம். அதே மாதிரி சைட் சீங் வந்து குரூப் டூரில் பண்ணால் சவுத் கோவா, நார்த் கோவா மட்டும் கவர் பண்ணுற மாதிரி எக்கனாமிக்கல் அண்ட் பட்ஜெட் பேக்கேஜஸ் இருக்குது. இதே ப்ரைவேட்டில் பண்ணால் ஆரம்பூல் பீச், அதுக்கப்புறம் ஸ்வீட் வாட்டர் லேக், நிறைய சைட் சீங்ஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். நீங்கள் ஸ்டே பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான். ஸோ வாங்க இந்த பர்டிகுலர் ட்ரிப் வந்து என்ன மாதிரி இருக்குது, ரூம்ஸ் எப்படி இருக்குது, 1 BHK 2 BHKலாம் பார்க்கலாம். லெட்ஸ் see. கோவான்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு பார்ட்டி டவுனு. ஸோ நான் ஃபாரினர்ஸ் கூட இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது வந்து கலங்குட் பீச்லேருந்து ஒரு 5-10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து 1 BHK 2 BHK 3 BHK அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது. ஸோ குரூப், ஃபேமிலி, கப்புள்ஸ் யார் வேணாலும் ஸ்டே பண்ணலாம். மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் பெட்ரூமு, ப்ரைவேட்டாக சின்னதாக பால்கனி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் இதெல்லாமே காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து டைனிங் ஏரியா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க, ஒரு சிம்பிளான ஆப்டான பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பார்க்கிங் ஏரியா. ஸோ வாங்க நம்ம 1 BHK எப்படி இருக்குன்றத ரூம் டூர் வீடியோ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோஃபா கம் பெட் சொல்லுவாங்க. இந்த ஹாலில் வந்து டிவி இருக்கும். அதே மாதிரி மெயின் திங் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டிஸ்க்ளைமராக சொல்லணும் அப்படின்னா, ஹாலில் வந்து ஏசி கிடையாது, பெட்ரூமில் மட்டும்தான் ஏசி. டிவி வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் 4 பேர் அந்த மாதிரி தங்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம எக்ஸ்ட்ரா பெட்டுன்னு சொல்லுவோம்ல, இது வந்து பெட்ரூமில் போகிறது கஷ்டம். ஸோ ஹாலில் தான் நம்ம மேக்ஸிமம் கஸ்டமர்ஸை வந்து அந்த சோஃபா கம் பெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவோம். ஸோ சம்மரில் வந்து ஏசி வேணும்னு கேட்குறவங்களுக்கு டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் அந்த மாதிரி போயிடணும். ஒரு 4-5 பேர் போகிறீங்கன்னா, இதே ஒரு கப்புள்ஸ்னால் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பெட் எப்படி நீங்கள் பார்த்தீங்க இப்போது. அதுக்கப்புறம் இந்த பெட்ரூமோட வீடியோ. ஸோ இது வந்து ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷனு, சின்னதாக பால்கனி இல்லை சிட் அவுட் ஏரியா அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரூம் கேட்டகரி வைஸ் பார்த்து டிசைட் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 60 to 70 people வரைக்கும் ஈஸியாக தங்கலாம். குரூப் டூர்ஸ்க்கும் பண்ணுவோம், ஃபேமிலி டூர்ஸ்க்கும் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து சைட் சீங் பொறுத்த வரைக்கும் குரூப் டூரில் எடுக்கும்போது ரேட் ரொம்ப கம்மியாக வரும். ஏன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கிறீங்க ஒரு பஸ்ஸுன்றனால. அந்த பர்டிகுலர் பஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் ஒரு 300 meters தள்ளி இருக்கும். நம்ம ரிசப்ஷனில் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ நான் என்னோடய ஃபேமிலியோட போயிருந்தபோது ட்ரிப் எப்படி என்ஜாய் பண்ணேன் அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 2 BHKன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதே தான், சேம் ஆஸ் இட் இஸ். ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, அதுக்கப்புறம் வந்து 2 வாஷ்ரூமு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் செக்இன் டைம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 12-1 மணிக்கு தான் ரூம் கொடுப்பாங்க. பட் ட்ராவல் ஏஜென்சி புக்கிங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே வந்து நாங்கள் மார்னிங் பேசி வாங்கி கொடுப்போம். ஆஃப் சீசனில். ஆன் சீசன் சொல்லக்கூடிய நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பர்டிகுலர் கிச்சன் தான் வந்து இந்த 2 BHK. இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு அசோஷியல் அதே தான், சேம் ஹால் வித் 3 பெட்ரூம் போட்டால் 3 BHK, இதே ஹால் வித் 2 பெட்ரூம் போட்டால் 2 BHK. ஸோ இது வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபேமிலிஸ் போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து ரூம்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றத பொறுத்து, நீங்கள் என்ன மாதிரி ரூம் கேட்டகரி வேணுமோ அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம சேல்ஸ் ஸ்டாஃப் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சேல்ஸ் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா கல்பனா, அதுக்கப்புறம் வந்து வாணி, ஷர்மிளா, காயத்ரி, ஈவன் ஹரிஷ்மி. ஸோ நாங்கள் யார் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலரில் நீங்கள் 3 BHK எடுத்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து ஓரளவுக்கு பார்ஷியலாக தெரியும். ஏன்னா அது வந்து ப்ரைவேட்டைஸ்டாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் பட் ப்ரைவேட் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த வீடியோ ஆஃப் தி 3 BHK. யூஸ்வலாக ஒரு 10 பேர் 12 பேர்லாம் போகிறீங்கன்னா 3 BHK எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பாய்ஸ் ட்ரிப்பாக போகிறீங்கனாலும் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஆக்சசபிளாக இருக்கும் இந்த 3 BHKலேருந்து. ஸோ இதுதான் நீங்கள் அந்த பார்க்குற வாஷ்ரூமு. ஸோ நீட் அண்ட் டைடியாக இருக்கும். இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்பர்ட்டி. பார்க்கறதுக்கு வேணால் அப்படியே கொஞ்சம் நேரம் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக பிரம்மாண்டமாக இருக்கலாம். பட் பேசிக்கலி இது எக்கனாமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ வாங்க நைட் லைஃப் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என் பர்சனல் டூர் எப்படி இருக்குது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கோவா பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பார்ட்டி டவுனு. இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறது தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நார்த் கோவா, சவுத் கோவா கனெக்ட் பண்ணுற ஒரு சூப்பரான பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் தான் வந்து 2 சிட்டியுமே வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நைட் லைஃப் நல்ல வைபாக இருக்கும். இங்கே தான் வந்து க்ரூஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, கெசினோ க்ரூஸ்லாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வந்து நைட் லைஃப் இருக்குது அப்படின்றத நம்ம மெயினாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிரைவர் வந்து உங்களுக்கு காலையில் வந்து ஸ்டேஷனோ இல்லை ஏர்போர்ட்டையோ வந்து பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக நீங்கள் போகும்போது 2-3 செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வந்து ஃபேமிலி பேக்கேஜ். ஆனால் பட் நைட் லைஃப் எப்படி இருக்குன்றது லைட்டாக காட்டியிருப்பேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் கூடலாம் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஒன்லி சினிமாலையும் சரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் தான் நடக்கும்.
சாரி டு சே இதெல்லாம் வந்து 100% நடக்காது, இன்னொன்று ரொம்ப கஷ்டம். அது மட்டும் மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுன்றது தப்பு. ஸோ ஃபேமிலியாக போகும்போது நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம். இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு பீச் பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பக்கா சோஷியலான ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் என் ஃபேமிலியோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பராக ஒரு சியர்ஸ் பண்ணிவிட்டு நைட் டிஸ்கோதேக்கு பப்பு இதெல்லாம் வந்து போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிப்போம். ஸோ என்னோடய ஃபேமிலியோட போயிருந்தபோது ஒரு சின்னதாக எடுத்த ஒரு வீடியோ தான் இது. ஸோ இது வந்து சோஷியலான சில கிளப்ஸ் இருக்குது. ஆனால் பட் நம்ம தேடி கண்டுபிடிச்சி போகணும். ஏன்னா அதுக்கு ஃபேமிலிக்குன்னு சில க்ரௌட் இருக்குது, அதே மாதிரி பாய்ஸ் ட்ரிப்புக்குன்னு போகும்போது அதுக்குன்னு சில க்ரௌட் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிக்கக்கூடாது. ஸோ கரெக்டான கிளப் நம்ம ஸ்டே பண்ணுற ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வந்து டீடோஸ்னு ஒரு லைன் இருக்குது, பாகா பீச் பக்கத்தில். நடந்தே போகலாம், ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். ஸோ அங்கே வந்து சில ஃபேமிலி கிளப்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் கப்பல்ஸ் தான் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்கோதேக்லாம் வந்து நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது இல்லை ஹனிமூன் கப்பல்ஸாக போகும்போது தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். இது சம் ஆஃப் த ஃபுட்டேஜஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் கோவாவில் இருக்கிற ஒரு ஹிடன் பாயிண்ட். இது யூஸ்வலாக நம்ம சைட் சீங்கில் கவர் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட்டாக ஒரு 4 நாள் 5 நாள் டூர்லாம் போகிறாங்களா அவங்களுக்கு தான் செட் ஆகும். இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து கயாக்கிங் பண்ணுற இடம். இந்த ரிவர் வந்து போயிட்டு பீச்சில் அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் அங்கே சின்ன சின்ன குட்டிய ட்ரக்கிங் ஏரியா, வாட்டர் ஃபால்ஸ் ஏரியாலாம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து இந்த ஒரு நாளைக்கு 5 ஸ்பாட் 6 ஸ்பாட்னு கவர் பண்ணாமல் ஒரு ஸ்பாட் போனாலும் உருப்படியாக பார்த்தேன், நல்லபடியாக என்ஜாய் பண்ணேன், எனக்கு வந்து இப்படி தான் பார்க்கறதுக்கு பிடிக்கும், எனக்கு வந்து அந்த கூட்டம் கும்பல்லாம் பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த பெஸ்ட் பிளேஸ். இதுக்கடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பீச்னு சொல்லுவாங்க. இது வந்து பலோலம் பீச்சிலேருந்து சில போட்ஸ் வந்து கிளம்பும், இல்லைனா பாகா பீச்சில் சில போட்ஸ் கிளம்பும். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி இடன் ஜெம்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே ரொம்ப ரேரான ஒரு சைட் செய்யுங்க. இங்கே வந்து நிஜமாலுமே பீச்சோட வாட்டர் கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பட் இதெல்லாம் போகிறது வரதுன்றது அவ்வளோ லேசப்பட்ட விஷயம் இல்லை. கொஞ்சம் அதுக்கு லோக்கலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இது வந்து 3 days and 4 days மேலே ஸ்டே பண்ணுறது தான் செட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கூட இருக்கிற ரெகுலர் சைட் செய்யுங்க. அங்கேருந்து ஒரு மோர் தென் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ரக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி சில கேவ் மாதிரி பீச் மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஹில்லி ஏரியாலாம் நம்ம வந்து டச் பண்ண முடியும். ஆனால் பட் இதுவும் அகைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து Day 4 Day 5 ஈவன் மோர் தென் வீக் ஸ்டே பண்ணுற கஸ்டமர்ஸ் சும்மா போய் ட்ரக்கிங் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து செட் ஆகும். ஆனால் பட் இதெல்லாம் வந்து கைட் மூலியமாக தான் நம்ம பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் ஒரு சூப்பரான ஒரு இடன் ஸ்பாட்டு. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஜெனிக் அண்ட் ட்ரோன் வீடியோ ஷூட்ஸ்க்கெல்லாம் செமையாக இருக்கும். நம்ம நேரில் போனீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்காது, ஜஸ்ட் ஒரு பீச் தான். ஆனால் பட் வாட்டரோட கிளாரிட்டிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்நேஷனல் ப்ரமோஷன், அதையும் பாருங்கள். Okay. Hi, this is Harish from Neutron Tours and Nightlife Tours. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணுறோம்ல, நீங்கள் இந்த ஜெட்ஸ்கி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பார்க் பண்ணிவிட்டு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ப்ரைவேட்டாக கொடுப்பாங்க. அழகாக ஓட்டுறீங்க அப்படின்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கூட பண்ணலாம். பட் அகெயின் எவ்ரி திங் இஸ் ரிட்டன் டாக்குமெண்ட். பட் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளேஸு, எக்கனாமிக்கல் காஸ்ட்டு, ஒரு சூப்பர் ஃபன் பண்ணோம் அப்படின்னா நம்ம துணிவு படத்தில் வந்து அஜித் சார் அடியே போவார்ல, அந்த மாதிரி ஃபன் நீங்கள் பண்ண முடியும். ஸோ everyone has to come to this property to enjoy the best sea sports. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ட்ரிப், பாய்ஸ் ட்ரிப் எதுவாக இருந்தாலும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஒன்லி த திங் 2 months பிஃபோர் புக் பண்ணணும். ப்ரமோஷன் ஆஃபர் கிடைக்கும், ஃப்ளைட் எல்லாமே சீப்பாக இருக்கும், பண்ணி தருவேன் நான் சூப்பராக உங்களுக்கு.